வயல்ல கண்ணுக்கு தெரியாத சைஸ்ல உங்க பேனா நுனியில 10ல இருந்து 100 குளவி உக்காடுற அளவுக்கு சைஸ்ல குளவிகள் இருக்கு. கண்ணுக்கு தெரியாத அளவுல இருந்து உங்க கை தண்டி இருக்கிற மஞ்ச குளவி செங்குளவி வரைக்கும் வயல்ல குளவிகள் மட்டும் 3.5 லட்சம் ஜாதி சுத்துது. 3.5 லட்சம் ஜாதிகள். இந்த குளவிகள் என்ன வேலை செய்யும்? வயல்ல இருக்கிற குளவி வீட்டு குளவி மாதிரி புழுவுக்கு போய் இன்ஜெக்ஷன் போட்டு கோமா ஸ்டேஜுக்கு போய் தூக்கி வச்சுக்கிட்டு மோட்டார் ரூம் எங்க இருக்கு அப்படின்லாம் தேடிட்டு அலைய முடியாது. அதனால வயல்ல குளவி செய்யற வேலை வேற டெக்னிக். புழுவை பார்த்த உடனே பக்கத்துல போகும். புழு அசந்த சமயம் தன்னோட கொடுக்க வச்சு ஒரு குத்துன குத்துலயே என்ன ஆயிரும்? வீட்டு குளவி விஷம். ஆனா வயல் குளவி குத்துன குத்துலயே உள்ள முட்டை போயிடும். ஒரு குத்து குத்திட்டு டலப்புன்னு ஓடிடும். புழு எவன்டா என்னைய கடிச்சதுன்னு திரும்பி பார்க்கலையும் குளவி எஸ்கேப். புழு எவனோ என்னைய கடிச்சிட்டு போறான் அப்படின்னு ஒரு தடவு தடவிட்டு இங்க திங்க வேண்டிய அது எங்க இலைய திங்குதா, பூவை திங்குதா, காயை திங்குதா, பழத்தை திங்குதா, ஏதோ ஒன்னா தின்னுகிட்டு இருக்கும். ஆனா குளவி போட்ட முட்டை யாரோட உடம்புக்குள்ள? இந்த புழுவோட உடம்புக்குள்ள. 2-3 நாள்ல குளவி முட்டை பொரிக்கும். யாரோட உடம்புக்குள்ள? இந்த புழுவோட உடம்புக்குள்ள. குளவி புழு இங்க அரிக்கும். அப்ப இவர் இங்க எங்க அரிக்கிறது? குளவியோட பூச்சியோ புழுவோ அடுத்த பூச்சியை சாப்பிட ஆரம்பிச்சாலே அந்த பாதிக்கப்பட்ட பூச்சி உடனே கோமா ஸ்டேஜ் வித் பேரலிசிஸ் அட்டாக். வாயை பொளந்து மல்லாந்துரும். இங்க உட்காந்து குளவியோட புழு அரிச்சு அரிச்சு தின்னு குளவி கூட்டு புழுவா மாறி கூட்டு புழுவுல இருந்து குளவியா மாறி இந்த புழுவோட உடம்ப ஒட்டச்சுக்கிட்டு குளவி வெளியே போறோம்.